படையப்பா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்பு பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்தத விட டபுள் மடங்கு இப்போ கிடைச்சிருக்குன்ட்டு பல விமர்சனங்கள பார்க்க முடியுது. அந்த வகையில வந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே நல்ல வரவேற்பு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் வெற்றி தான். ஏன்னா, சமீப காலமா புது படங்களுக்கு கிடைக்கிற வரவேற்ப விட, ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடலனா கூட இப்போ ஓஹோன்னு ஓடுற அளவுக்கு தான் பல பேரும் அந்த படத்த கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில மிகப்பெரிய அளவுல இடம் பிடிச்சிருக்கு படையப்பா படம். ஸோ எத்தனை முறை டிவியில இந்த படத்தை போட்டாலும் அதை பார்க்கறதுக்காகவே தனி கூட்டம் இருக்கும். இப்ப பிக் ஸ்கிரீன்ல திரும்பவும் பண்ணியிருக்காங்கன்னும் போது அதை கண்டிப்பா ஓடி ஓடி பார்க்குற ரசிகர்கள் இப்ப வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. குறிப்பா வயசானாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறலன்ட்டு நீலாம்பரி அவர்கள் அவங்களுடைய ஸ்டைல்ல கம்பீரமா சொல்லியிருப்பாங்க. அந்த டயலாக் ரஜினி சாரை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற ரஜினி சார் கூட இந்த டயலாக் பொருந்துற அளவுக்கு தான் அவர் ரொம்பவே ஃபயரா இருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே நீலாம்பரி அவர்கள் கேரக்டரா இருக்கட்டும், இல்லைன்னா படையப்பாவா பண்ண ரஜினி சாரோடைய ரோலா இருக்கட்டும், சௌந்தர்யா மேமோடைய ரோலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே புகழ்ந்து தள்ளிட்டு வரோம். எல்லாரும் அந்த படம் ரீரிலீஸ பத்தி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அந்த படத்துல மெயினா நடிச்ச ஹீரோயினா நடிச்ச சௌந்தர்யா மேம் இல்லைன்ற வருத்தம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா தான் இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனாலும் இந்த நிலையில அவங்கள மாதிரியே இருக்க ஒருத்தவங்களை கொண்டாடிட்டு வராங்க. அவங்க கிட்டயும் இத பத்தி கேள்விகள்லாம் கேட்டுட்டு வராங்க. ஸோ இவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க யாரு, இவங்கள பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சௌந்தர்யா அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. சௌந்தர்யா அவர்களை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாலையும் சரி ரியல் லைஃப்லயும் சரி அவ்வளோ விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஊரையே தத்தெடுத்து வளர்த்த ஒரு மனுஷி அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் அவங்களுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்குன்னா அவங்க செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க சௌந்தர்யா மேமா ஆக முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் 1% கூட சௌந்தர்யா மேம் மாதிரி கிடையாது. அவங்க ஒரு ஏஞ்சல். அவங்களோட இடத்தை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது இப்படி நான் சொல்லலைங்க. நம்ம எல்லாரும் சௌந்தர்யா மேம் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற சித்ரா அவர்கள் தான் சௌந்தர்யா அவர்களை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரியல் நேம் சித்ரா. இவங்க பிறந்தது வளர்ந்தது படிச்சது இப்படி எல்லாமே மலேசியா. இவங்க பிபிஏ அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ வேலை பார்த்துட்டே இருக்கும் போது தான் நம்ம ஏன் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஓனா பிஸ்னஸும் இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை. அதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இவங்க டால் மாதிரி வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க டிக்டாக் இருந்த காலகட்டத்தில். இருந்தாலும் அந்த ஒரு வீடியோஸ்க்கே நிறைய லைக்ஸ் வந்தது. கிட்டத்தட்ட 10,000 லைக்ஸ் வந்துதான். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியானாங்களாம். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்களாம், நீங்க சௌந்தர்யா மேமோடைய இந்த பாட்டு எடுத்து பண்ணுங்கன்ட்டு. இந்த கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த பகுதிகளில் இருக்கிற நிறைய பேர் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இவங்க கன்னட மூவில இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அந்த ஒரே ஒரு ரீல்ஸ்க்காக ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 1000K ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு வந்தாங்களாம். ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம். அதே நேரத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமும் வந்துதான். ஏன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் நெகட்டிவா பேசுற ஒரு சில விஷயங்களால நம்ம பாதிக்க தான் செய்வோம். அது பொதுவா மனுஷங்களுடைய இயல்பு. எவ்வளோ பேர் நம்மளை பாராட்டி இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஒன்னு சொல்லிட்டா போதும், அச்சோ நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அதுதான் நினைப்போம். அந்த மாதிரி தான் இவங்க நினைச்சு நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வேணாம், தேவையில்லை, இதுக்கப்புறம் வீடியோஸ்ல போட வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க ஒன்னும் தப்பு பண்ணலையே, நீங்க உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக மக்களே என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இங்க நாட்டுல எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க, அதெல்லாம் பெருசா இல்ல, நீங்க பண்ற விஷயம் தான் பெருசா இருக்கான்ட்டு இவங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணி தான் இவங்க ஒவ்வொரு டைமும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சௌந்தர்யா அவர்களுடைய வீடியோஸ் மட்டும் இல்ல, நிறைய நடிகைகளுடைய நிறைய படங்கள்ல இருந்து பாடல்களா எடுத்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. இருந்தாலும் சௌந்தர்யா அவர்களுடைய வீடியோஸ் எடுத்து பண்ணும்போது அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கிற மாதிரி அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க மேக்கப் போட ஆரம்பிப்பாங்களாம். ஒரு சிலர்லாம் இவங்களுடைய ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏஐ வீடியோ அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுவாங்களாம். ரீசெண்ட் டைம்ல இன்னும் நீ சாகலையா அப்படிலாம் டைரக்டா கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்களுடைய பதிலடி என்னவா இருந்திருக்குன்னா, நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், அப்ப நான் இன்னும் சாகல, நான் சாகும் போது நான் சொல்றேன், நீங்களும் கூட சாகுங்கன்ட்டு செமையான பதிலடி கொடுத்திருக்காங்க. உண்மையாலே இவங்க கிட்ட இப்படி பேசுறவங்கன்னா அப்ப அப்படிதான் ரிப்ளை பண்ணணும். நம்ம ஒரு காமான பர்சன் அப்படின்றதுக்காக எல்லா நேரத்திலும் நம்ம காமா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளையும் சீன்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு பதிலடி இப்படி கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். இவங்க பண்ணது சரியான விஷயம் தான். ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ்னு சொல்லியிருந்தோம். அந்த நெகட்டிவான விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எப்படி சௌந்தர்யா மேமோடைய மறுபிரிவியா இருக்க முடியும்? இவங்க அந்த அளவுக்குலாம் அழகு இல்லை. அவங்களுடைய கண்ணு, அவங்களுடைய கலர் வரும்
வர முடியுமா, இப்படிலாம் கலரை வச்செல்லாம் கூட இவங்கள கமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இவங்களே சொல்லிட்டாங்க, ஆமா நான் மேக்கப் தான் போடுறேன், இருந்தாலும் என்னோட ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் அவங்கள மாதிரி இருக்கேன்ட்டு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் வந்து காலேஜ் படிக்கும் போதும் சரி, இந்த மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜா இருக்கும்போது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் சொல்ற ஒரே விஷயம், சௌந்தர்யா மேம்னா அது அவங்க மட்டும்தான், அவங்கள மாதிரி யாருமே வர முடியாது, என்னையும் நீங்க அவங்க கூட சேர்க்காதீங்க, அவங்க ஒரு ஏஞ்சல் அப்படின்ட்டு அவங்கள ரொம்பவே வந்து ப்ரௌடா தான் பேசியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யா அவர்களோட தீவிரமான ரசிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்க கிட்ட இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா அழுவாங்களாம். அவங்கள வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம், உங்களை பார்க்கும்போது அழுகையா வருது அப்படின்லாம் சொல்லி உங்களை பார்க்கணும்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்களாம். அண்ட் அதுவும் இல்லாம நிறைய வாய்ப்புகள், பட வாய்ப்பு, சீரியல் வாய்ப்பு, டிவி ஷோஸ்க்கு இதுக்கான வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு. தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரியான மொழிகள்ல தான் வந்திருக்காம். தமிழ்லயும் வாய்ப்பு வந்து காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். யாருடைய படம் அப்படின்னா பார்த்திபன் அவர்களுடைய படம். பார்த்திபன் அவர்களும் சௌந்தர்யா அவர்களும் சேர்ந்து படங்கள் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும். அந்த வீடியோஸை இவர் டேக் பண்ணி அப்படியே அச்சல் நீங்க பார்க்க சௌந்தர்யா மாதிரியே இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க வந்து சென்னைக்கு வர முடியுமா, வந்தீங்கன்னா என்ன மீட் பண்ணுங்க, நம்ம சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காராம். ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க சென்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ சௌந்தர்யா அவர்களுடைய வீடு, அப்பா அம்மா யாரும் இல்லையாம், அண்ணா அண்ணி அவங்களுடைய குழந்தை இப்படிதான் இருக்காங்களாம். அவங்க கிட்ட இவங்களுடைய வீடியோஸ் காட்டும் போது உன்னுடைய ரூபத்துல நாங்க சௌந்தர்யாவே உயிரோட பாக்குற மாதிரி இருக்குமா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இப்படி பிளஸ்ஸிங்லாம் கொடுத்தாங்களாம். உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அந்த எமோஷனல் பாண்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. என்னதான் கல்லு மாதிரி இருக்கான், என்ன ஈரமே இல்லையா மனசுல அப்படிலாம் சொன்னா கூட இந்த எமோஷனல் பாண்ட் எங்கேயாவது யார்கிட்டயே ஒருத்தர்கிட்டயாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இந்த வேர்ல்ட்ல தான் நம்ம இருக்கும். எவ்வளோ கெட்டதுகள் நடக்குது, அதுல ஒரு நல்ல விஷயமா கூட இந்த விஷயத்த பார்க்கலாம். அதை யாரும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இவங்களை கொச்சையா பேசுறதுக்கு இவங்க இவ்வளோ பெரிய தப்புலாம் எதுவுமே பண்ணல. அவங்களே சொல்றாங்க, எஸ் நான் ஃபில்டர் போடுவேன், அதுவும் என்னோட இந்த ஓப்பன் போஸ், என்னுடைய ஃபேஸ்ல ஏதாவது பிம்பிள்ஸ் இருக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபில்டர் போடுறேன், மற்றபடி நான் நானா தான் இருக்கேன், நான் எப்பவும் போல மேக்கப் போடுறேன், வேற எதுவும் கிடையாது, நான் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு இவங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் இவங்க அவங்களுடைய சிஸ்டரா இல்ல அவங்களுடைய பொண்ணா இல்ல திரும்பவும் அவங்களே மறுபிரிவு எடுத்துட்டாங்களா அப்படிலாம் கூட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்களுடைய பதில் என்னன்னா, நான் அவங்களுடைய பொண்ணுலாம் இல்ல, அதே மாதிரி அவங்க இந்தியால இருந்தாங்க, நான் மலேசியால இருக்கேன், எப்படி நாங்க சிஸ்டர்ஸா இருக்க முடியும், ஸோ அவங்க இறக்கும் போது நான் ஓரளவுக்கு வளர்ந்த பொண்ணா தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா வரப்போகுது. இவங்களும் நடிக்க போறாங்க ஆன் ஸ்கிரீன்ல. ஸோ சௌந்தர்யாவா கிடையாதுங்க, சித்ராவா நடிக்க போறாங்க. எல்லாருமே இப்ப கொடுக்குற லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே இவங்களுடைய படங்களுக்கும் கொடுக்கணும். அந்த வகையில் இவங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.